இது தொடர்பாக கூடுதல் விவரங்களை தருவதற்காக எமது வணிக செய்தியாளர் விஷ்ணுராஜ் நம்முடன் இணைப்பில் காத்திருக்கிறார். அவரிடம் நாம் பல்வேறு விவரங்கள் குறித்து தெளிவு பெறலாம். விஷ்ணுராஜ், வணக்கம். நவம்பர் 8 முதலே இன்றைய தினம் வரைக்கும் மத்திய அரசு சார்பில் புதிய அறிவிப்புகள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன. சில அறிவிப்புகள் மக்களை குழப்பமடைய வைத்திருக்கின்றன. தற்பொழுது இன்று காலை முதல் புதிய 100 ரூபாய் நோட்டுகளாகட்டும், புதிய 500 மற்றும் 2000 ரூபாய் நோட்டுகள் விநியோகிக்கப்பட்டு வந்தாலும் இன்னும் குழப்பம் பல பகுதிகளில் நீடித்து வருகின்றன. மத்திய அரசு அறிவித்துள்ள அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பட்டியலாக குறிப்பிடவும். இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 500 ரூபாய் நோட்டும் 1000 ரூபாய் நோட்டும் தற்போது புழக்கத்தில் இருந்த இந்த நோட்டு வந்து புழக்கத்திற்கு இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதில் அது போக புதிதாக 500 ரூபாய் நோட்டும் 2000 ரூபாய் நோட்டும் அறிமுகம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில் இன்னையிலிருந்து இந்த நோட் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் அறிமுகம் செய்யப்பட்டது மக்களின் கைகளில் கிடைத்திருக்கிறதா அப்படின்னா ஒரு சில இடங்களில் இருக்கிறது. ஆனால் ஒரு சில இடங்களில் பார்த்தோம் என்றால் அந்த 500 ரூபாய் நோட்டும் 2000 ரூபாய் நோட்டும் இன்னும் வரல அப்படின்னு சொல்றாங்க. மக்கள் பொதுவாக போய் எடுக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஏடிஎம்ல போய் மக்கள் வந்து பணத்தை எடுப்பாங்க. அது வந்து நேற்றும் இன்றும் ஏடிஎம்கள் இயங்காது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஏடிஎம் இப்போ பொறுத்த வரைக்கும் ஏடிஎம் மிஷினில் நம்ம இப்போ ஒரு நேஷனலைஸ் பேங்க், அதாவது பொதுத்துறை வங்கியினுடைய பிரான்ச் ஹெட் கிட்ட கூப்பிட்டு இப்போ நம்ம பேசினதில் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, ஏடிஎம் மையங்களில் தற்போது வரை 500 ரூபாய் நோட்டும் புதிய 500 ரூபாய் நோட்டும் 2000 ரூபாய் நோட்டும் கேஷ் வந்து இன்னும் லோட் பண்ணவே இல்லை. அந்த கேஷ் லோடிங் ஏஜென்சிஸுக்கு அந்த பணத்தை லோட் செய்யக்கூடிய அந்த உத்தரவு இன்னும் வழங்கப்படவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னுமே வந்து ஏடிஎம்களில் இந்த பணம் செலுத்தப்படவில்லை. ஏடிஎம்களில் வந்து அந்த பணம் செலுத்தப்படவில்லை. நம்ம கேட்டது ஒரு கேள்வி ஒன்று அவர்கிட்ட கேட்டிருந்தோம். அதாவது பேங்க் ஹெட் கிட்ட கேட்டிருந்தது என்ன கேட்டோம் அப்படின்னா, இல்லை சார், நாங்கள் நேற்று வந்து ஏடிஎம்க்கு வெளியில் வந்து அந்த கேஷ் லோடிங் வேன்ஸ் எல்லாம் நாங்கள் பார்த்தோமே, அப்போ அது என்ன அப்படின்னு கேட்டதுக்கு, ஆல்ரெடி அதில் இருந்த கேஷ் எல்லாமே அன்லோட் பண்ணுறதுக்காக தான் நேற்று வந்து அந்த வேன்ஸ் வந்திருந்தது. இப்போ தான் நேற்று தான் அன்லோட் பண்ணியிருக்காங்க. இன்னும் கேஷ் லோடிங் ஏஜென்சிஸுக்கு வந்து இன்னும் அந்த பணம் போய் அந்த உத்தரவு இன்னும் போய் சேரவில்லை. ஸோ அந்த உத்தரவு கிடைத்தவுடன் தான் உங்களுக்கு வந்து ஏடிஎம்களில் அந்த பணம் லோட் செய்யப்படும். அந்த பணம் லோட் செய்த பிறகு உங்களுக்கு நாளைக்கு பேங்கிங் ஹவர்ஸ்லேருந்து தான் ஏடிஎம்லேருந்து பணம் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நீங்கள் பேங்க்கில் போய் டெபாசிட் பண்ணக்கூடிய பணத்திற்கும் மத்திய அரசு வந்து ஒரு சில வரைமுறைகள் சொல்லியிருக்காங்க. என்ன மாதிரியான ஒரு வரைமுறைகள் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 2.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்கள் 2.5 லட்சம் ரூபாய் தாண்டி நீங்கள் அதில் போய் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய தகவல்கள் நோட் செய்யப்பட்டு, அதாவது உங்களுடைய தகவல்கள் கண்காணிக்கப்பட்டு இன்கம் டாக்ஸ் இதில் கொடுக்கப்படும். இன்கம் டாக்ஸ்ல நீங்க யார் என்னங்கிறது குறித்து இவர் வந்து 2.5 லட்சம் ரூபாய்க்கு மேல வந்து முதலில் டெபாசிட் பண்ணியிருக்காரு அப்படிங்கறது வந்து இன்கம் டாக்ஸ்ல தெரிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்கம் டாக்ஸ் தரப்புல இருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 10 லட்சம் ரூபாய்க்கு மேல, அதாவது டெபாசிட் அமௌண்ட் வந்து 10 லட்சம் ரூபாய்க்கு மேல இருக்கிறது அப்படின்னா உங்களுக்கு வந்து 200% பெனால்டி விதிக்கப்படும். அது என்ன, அந்த 2.5 லட்சம் ரூபாயிலிருந்து 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் 2.5 லட்சம் ரூபாய்க்கு மேலே முதலீடு செய்யறது, அந்த 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் எதுக்காக அந்த எக்ஸாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, உதாரணத்திற்கு நீங்கள் வரக்கூடிய பணத்தில், அதாவது மாத சம்பளத்தில் ஒரு 10,000 கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சிருந்தீங்கன்னா, அது நீங்கள் கையிலேயே வச்சிருந்தீங்கன்னா கூட உங்களுடைய அந்த பணத்தை நீங்கள் டெபாசிட் பண்ண முடியும். அது வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணும்போது இன்கம் டாக்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இன்கம் டாக்ஸ் எதை பார்ப்பாங்கன்னா, உங்களுடைய ஆனுவல் இன்கம், உங்களுடைய ஆண்டு வருமானமும் நீங்கள் டெபாசிட் செஞ்சிருக்கிற பணமும் ஒத்து போகுதா அப்படின்னு பார்ப்பாங்க. அப்படி ஒத்து போகும் பட்சத்தில் உங்களுக்கு அதுக்கான டாக்ஸ் ஸ்லாப் என்னவோ அதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு வந்து டாக்ஸ் விதிக்கப்படும். அதை தாண்டி 10 லட்சம் ரூபாய்க்கு மேல உங்களுக்கு அந்த பணம் போயிருக்கு, நீங்க டெபாசிட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய ஆண்டு வருமானம் வந்து அதில் செக் பண்ணப்படும். செக் பண்ண பிறகும் உங்களுக்கு வந்து நீங்க வந்து 10 லட்சம் ரூபாய்க்கு மேல முதலீடு அதில் டெபாசிட் பண்றீங்கன்னா நீங்க ஒரு டாக்ஸ் எவேடர் அப்படின்னு வந்து அதில் சொல்லப்படுகிறது. இதுதான் வந்து மத்திய அரசிலிருந்து கொடுக்கக்கூடிய, அதாவது ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியிலிருந்து கொடுத்திருக்கக்கூடிய தகவல். ஸோ உங்களுக்கு வந்து 200% பெனால்டி இதற்காக விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு தரப்புல சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளே செல்லாது என்று அறிவித்த மத்திய அரசு புதிய 500 மற்றும் 2000 ரூபாய் நோட்டுகளை வெளியிட்டிருக்கின்றன. அதே சமயத்தில் இன்னும் சில மாதங்களில் புதிய வண்ணத்திலான புதிய வடிவத்திலான 1000 ரூபாய் நோட்டுகள் வெளியிடப்படும் என்கின்ற அறிவிப்பும் தற்போது வெளியாக இருக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது வணிக செய்தியாளர் விஷ்ணுராஜ். சொல்லுங்க, இப்போ புதிய வண்ணத்திலான புதிய வடிவத்திலான 1000 ரூபாய் நோட்டுகள் வந்து இன்னும் சில மாதங்களில் வழங்கப்படும் அப்படிங்கிற அறிவிப்பு வெளியாக இருக்கு. இந்த அறிவிப்பு குறித்து சொல்லுங்க விஷ்ணு. சிறிது நேரத்திற்கு முன்னாடி மத்திய நிதியமைச்சர் அருண் ஜேட்லியும் பொருளாதார விவகாரங்கள் துறை செயலாளர் சக்தி காந்த தாஸும்
செய்தியாளர்களை சந்தித்தார்கள். அதில் வந்து இந்த 500 ரூபாய் நோட்டு, 1000 ரூபாய் நோட்டு, அந்த பழைய 500, 1000 ரூபாய் நோட்டுகள் அதில் எடுத்துட்டு புதிய ரூபாய் நோட்டுகளை கொண்டு வருவதன் மூலம் என்னென்ன விஷயங்கள் நடக்கும், அதாவது லாங் ரன்ல நீண்ட கால அடிப்படையில் இது எந்த அளவுக்கு இது வந்து ஒரு பலன் தரக்கூடிய விஷயமாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நிதியமைச்சர் அருண்ஜேட்லி சொல்லியிருந்தாரு. இது வந்து ஒரு இருக்கக்கூடிய வெல்த்தை, அதாவது வளத்தை பெருக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இது பார்க்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி அரவிந்த் சுப்ரமணியம், எக்கனாமிக் அஃபேர்ஸ் அரவிந்த் சுப்ரமணியம் சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லை, சக்திகாந்த தாஸ் இதை பற்றி பேசும்பொழுது புதிய ரூபாய் நோட்டுகளை வடிவமைப்பதில் 1000 ரூபாய் நோட்டுகள் வந்து புதிய வடிவில், புதிய டைமென்ஷன்ஸில், புதிய கோணங்களில் இன்னும் சில மாதங்களில் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த புதிய டிசைன் புதிய கலர்லையும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த ரூபாய் நோட்டுகளை டிசைன் பண்றதுல ரிசர்வ் வங்கியை சேர்ந்த 2 அல்லது 3 அதிகாரிகளுக்கு மட்டுமே இதுல வந்து ஈடுபட்டு இருந்தாங்க. மற்றவர்களுக்கு தெரியாது. 2 அல்லது 3 அதிகாரிகள் மட்டுமே இந்த புதிய ரூபாய் நோட்டுகளை டிசைன் பண்றதுல ஈடுபட்டு இருந்தார்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. கூடிய விரைவில் இந்த புதிய ரூபாய் நோட்டுகள் புதிய டிசைன்ல, புதிய கலர்ல, புதிய கோணங்கள்ல இருக்கும் இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூடிய விரைவில், அதாவது இன்னும் சில மாதங்களில் இந்த 1000 ரூபாய் நோட்டு புழக்கத்திற்கு வரும் அப்படின்னு சொல்லியும் அறிமுகம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லி பொருளாதார விவகாரங்கள் துறை செயலாளர் சக்திகாந்த தாஸ் சொல்லியிருக்காரு. சற்று முன்னர் ஏதேனும் அறிவிப்பு வெளியாக இருக்கிறதா இந்த புதிய நோட்டுகள் புழக்கம் குறித்து? விஷ்ணுராஜ், ஓவர் டு யூ. காயத்ரி, இப்போ 500 ரூபீஸ் 500 ரூபாய் நோட்டு, 1000 ரூபாய் நோட்டு, 1000 ரூபாய் நோட்டு இப்போ புதுசாக இன்னும் சில மாதங்களில் இன்ட்ரடியூஸ் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லி பொருளாதார விவகாரங்களுக்கான துறை செயலாளர் சக்திகாந்த தாஸ் சொல்லியிருந்தாரு. இந்த 1000 ரூபாய் நோட்டு, 2000 ரூபாய் நோட்டு, இல்லை 500 ரூபாய் நோட்டு மட்டும் இல்லை. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்திருக்கிற தகவல் படி பார்த்தா ஆல் டினாமினேஷன்ஸ் ஆஃப் த கரன்சி நோட்ஸ் வில் பி ரீஇன்ட்ரடியூஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 50 ரூபாய், 100 ரூபாய், 10 ரூபாய்னு எல்லா டினாமினேஷனில் இருக்க கரன்சியும் புதிதாக மீண்டும் வேற ஒரு டிசைனில், வேற ஒரு கலரில் அறிமுகம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லி பொருளாதார விவகாரங்களுக்கான துறை செயலாளர் சக்திகாந்த தாஸ் சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லை, தற்போது புழக்கத்தில் இருக்கக்கூடிய 50 ரூபாய் நோட்டு, 100 ரூபாய் நோட், 10 ரூபாய் நோட் எல்லா நோட்டுகளுமே செல்லும். ஆனால் கூடிய விரைவில் இன்னும் சில மாதங்களில் இந்த நோட்டுகள், அதாவது 10 ரூபாய், 50 ரூபாய், 100 ரூபாய் நோட்டுகள் புதிய வடிவத்தில், புதிய கோணத்தில் அறிமுகம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பிரஸ் மீட், அதாவது மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லியும் பொருளாதார விவகாரங்களுக்கான துறை செயலாளர் சக்திகாந்த தாஸும் செய்தியாளர்களை சந்தித்த பொழுது சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்திருக்கக்கூடிய தகவல் பொறுத்து பார்க்கும் பொழுது 500 ரூபாய் நோட்டு, 1000 ரூபாய் நோட், அது மட்டுமல்லாது 2000 ரூபாய் பணத்தாள்கள் மட்டும் புதிதல்ல. கூடிய விரைவில், இன்னும் சில மாதங்களில் 100 ரூபாய் நோட்டும் சரி, 50 ரூபாய் நோட்டு, 10 ரூபாய் நோட்டுகள் என்று அனைத்து ரூபாய் நோட்டுகளும், எல்லா டினாமினேஷன்ஸ்ல இருக்கக்கூடிய ரூபாய் நோட்டுகளும் புதிதாக அறிமுகம் செய்யப்படும் அப்படிங்கிறதான் தற்போது வந்திருக்கக்கூடிய தகவல். காயத்ரி.